ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போகிறனால காலையிலேயே 5:30 மணிக்கு எந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை போட்ட கோலம்லாம் ஃபஸ்ட்டு அழிக்கணும். ஏன்னா இது மாவில் போட்டனால போடும்போது அழகாக இருந்தது. என்ன கொஞ்சம் அழிக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அப்படியே செய்யவும் முடியாது. அங்கே தண்ணி சிந்தும்போது அப்புறம் மாவெல்லாம் கசகசன்னு ஆயிரும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பால்கனிலாம் பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் வீட்டுக்காரர் தான் க்ளீன் பண்ணுவார். அந்த வேலை எனக்கு கொடுக்க மாட்டார். கூடவே குடிக்கிறதுக்கும் சுடு தண்ணி காஞ்சிருச்சு. இப்படியே நீட்டாக இருந்து நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே இருக்காது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னியும் அப்படி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் கேட்டாங்க பசங்க. ஏன்னா இன்றைக்கி 2 பேருக்குமே ஸ்கூலும் லீவு. அதனால் அவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. விட்டுட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கூடவே சைட் பை சைடாக செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை 1ஆந்தேதி வர சொல்லிட்டாங்க. சரின்னு போய் ஆகணும்னு கிளம்பிட்டேன். சரி அப்படியே சைட் பை சைடாக பாத்திரம் கழுவிட்டோம்னா பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறனால பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கூட வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். 7:30 மணி வரைக்கும் எவ்வளோ வேணால் சமைச்சிக்கலாம், என்ன வேலை வேணால் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். நமக்கும் கூட இது ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போகிறனால கொஞ்சம் எனக்கு பதட்டமாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகவும் இருந்தது. வேலையே ஓடல, கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சேன். கூடவே இந்த வேலைக்கு வழி வச்ச நம்ம முருகனை கும்பிடாமல் நம்ம கிளம்பவே கூடாது. வெள்ளிக்கிழமை போட்ட கோலம் அதில் நீட்டாக இருந்தது. சரி எதையும் அழிக்க வேணான்னு சொல்லி விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அவரை கையை எடுத்துகிட்டு காலையில் சாப்பிட்டுக்கு 2 தோசை சாப்பிட்டு எனக்கு அவருக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு 2 பேரும் கிளம்பியாச்சு.